செய்திகள் தொடர்கின்றன. பெரு நாட்டின் லிமா கடற்கரை பகுதியில் அரிய வகையான டால்பின்கள் அடிக்கடி உயிரிழந்து வருவது குறித்து விஞ்ஞானிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அங்குள்ள லம்பயாக்கி மற்றும் லிமா கடற்கரை பகுதியில் அடிக்கடி அரிய வகையான டால்பின்கள் இறந்து கரை ஒதுங்கி வருகிறது. கடந்த 2 மாதத்தில் மட்டும் 600க்கும் மேற்பட்ட டால்பின்கள் உயிரிழந்துள்ளன. இந்த நிலையில் நேற்று ஏராளமான டால்பின்கள் கடற்கரையில் இறந்து கரை ஒதுங்கியுள்ளன. இறக்கும் டால்பின்களின் உடல்களை விஞ்ஞானிகள் பரிசோதனை செய்தனர். அதில் எண்ணெய் கம்பெனிகளில் அபாயகரமான கழிவு படலங்கள் கடலில் படிந்துள்ளதால் ஏற்படும் பாதிப்புகளால் டால்பின்கள் போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் அழிந்து வருவதாக விஞ்ஞானிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்த கடற்பகுதியில் மட்டும் 3000க்கும் மேற்பட்ட டால்பின்கள் இருப்பதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது. IPL சீசன் 5வது தொடரின் முதல் போட்டி இன்று மாலை சென்னையில் தொடங்குகிறது. சென்னை அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் இந்த போட்டியில் மோதுகின்றன. சுமார் 54 நாட்கள் நடைபெறும் இந்த கிரிக்கெட் விழாவின் துவக்க விழா முன்னணி நடிகர்களின் நடனத்துடன் நேற்றிரவு கோலாகலமாக நடைபெற்றது. சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் நடைபெற்ற IPL சீசன் 5 தொடக்க விழாவில் இந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், அமெரிக்காவின் பிரபல பாப் பாடகி கேத்தி, நடன புயல் பிரபுதேவா உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் கலந்து கொண்டனர். பிரபுதேவாவுடன் நடிகைகள் கரீனா கபூர், பிரியங்கா சோப்ரா, நடிகர் சல்மான் கான் ஆகியோரின் கலக்கல் நடனங்களுடன் IPL விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. பிரியங்கா சோப்ரா மற்றும் பிரபுதேவாவின் நடனம் பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது. ஒன்பது அணிகளின் கேப்டன்களான தோனி, ஹர்பஜன் சிங், ஷேவாக், காம்பீர், கங்குலி, டிராவிட், கில்கிறிஸ்ட், சங்ககரா, வெட்டேரி ஆகியோரும் இந்த தொடக்க விழாவில் பங்கேற்றனர். இன்று மாலை நடைபெறும் முதல் IPL போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் பல பரீட்சை நடத்துகின்றன. தாராபுரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான பளுதூக்கும் போட்டியில் சென்னையை சேர்ந்த வீரர் 105 கிலோ எடையை தூக்கி சாதனை படைத்துள்ளார். 9 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் திருப்பூர், கோவை, மதுரை, சேலம், திண்டுக்கல், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். 52 கிலோ எடை பிரிவில் திருப்பூரை சேர்ந்த சிவகுமாரும், 67 கிலோ எடை பிரிவில் கன்னியாகுமரியை சேர்ந்த ஜெயமணியும் வெற்றி பெற்றனர். மாஸ்டர் பிரிவான 40, 50, 60 வயதுடையவர்கள் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சென்னையை சேர்ந்த கண்ணன் என்பவர் அதிகபட்சமாக 105 கிலோ எடையை தூக்கி சாதனை படைத்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை தமிழகத்திற்கு மட்டும் வழங்க வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கையாலும் அபரிமிதமான ஊழல் நடவடிக்கையாலும் நாட்டில் பணவீக்கம் அதிகரித்துவிட்டதாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நிதின் கட்கரி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் இன்று தொடங்க உள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 12.5 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதுகிறார்கள். தங்க நகைகளுக்கு மத்திய அரசு விதித்துள்ள வரி உயர்வை எதிர்த்து தமிழகம் முழுவதும் இன்று முதல் 7 நாட்களுக்கு தங்க நகைக்கடைகள் மூடப்படுவதாக நகைக்கடை அதிபர்கள் அறிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.